ஒரு 40 பேர் இறந்திருக்காங்கன்றது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பியல் சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 1952 தேர்தல் அரசியல் நடக்குது. மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஆளுமைமிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள், எவ்வளவோ கூட்டங்கள். அந்த கூட்டங்கள் எல்லாம் 40 பேர்லாம் யாரும் செத்தது இல்லைங்க. அப்படின்னா என்ன பொருள்னா, இங்க முறைப்படுத்தப்படாத ஒரு அரசியல் கட்சி, கட்டுப்பாடு இல்லாத ரசிகர் கூட்டம். நடிகர் விஜய் அவர்களுக்கு பலமும் அவர்களுடைய ரசிகர்கள் தான், பலவீனமும் அவர்களுடைய ரசிகர்கள் தான். விஜய் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்கெல்லாம் முறைப்படுத்தப்பட்டிருந்தா அங்க தண்ணின்னு கேட்குறாங்க. ஒரு தண்ணியை உங்களால் அங்கே இது பண்ண முடியல. 12:40க்கு நேரம் குறிச்சிருக்கீங்க. ஆனால் 7 மணிக்கு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாமக்கலுக்கு போயிட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, இவர்களை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு ரசிகர் கூட்டம் இந்த நாட்டை ஆள நினைக்கிறது என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு வருத்தமாக